மொழி. அகல முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் திருக்குறளை உலகறிய கூறினார். இன்று நாம் கூடி இருப்பது தமிழ் குடல் விழா என்பதற்கு மட்டுமல்ல, இது ஒரு மொழியின் விழா மட்டுமல்ல, ஒரு இனத்தின் இதய துடிப்பை கொண்டாடும் மகத்தான திருவிழா. தமிழ் என்பது சொற்களின் தொகுப்பு அல்ல, அது உணர்ச்சிகளின் உச்சி, அது தாயின் தாளாட்டு, அது வீரனின் வீரோலி, அது மனித நேயத்தின் மென்மை. தமிழ் காலம் கடந்து நிற்கும் மங்காத செம்மொழி, கடல் கடந்து பரவிய பண்பாட்டு பொக்கிஷம், பழமையும் புதுமையும் தாங்கி நிற்கும் பெருமை மிகு பேரரசி நம் தமிழ்மொழி. ஆம், தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு எடுக்கப்பட்ட தமிழ்குடல் விழாவில் வருகின்ற ஒவ்வொருவரையும் தமிழ்குடல் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் விழாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். விழா முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து. அன்புடன் அழைக்கிறோம். அதன்படி வரவேற்புரையாற்ற சகோதரி யாழினி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியம் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் மொழி எம் தாய்மொழியாம் அன்னை தமிழ் மொழியே. என் நீ பல வாழ்வினில் செம்மை செய்பவர் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே. வீர்வாரே வீழாது காப்பவர் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே. உனக்கு என் முதல் வணக்கம். இன்று தேனினும் இனிய தமிழால் எங்களை மகிழ்விக்க வந்திருக்கும் எங்களை சிறப்பாக வழிநடத்தி வரும் எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். மேலும் எங்கள் அறிவை நல்வழியில் செலுத்தி வாழ்வில் வெற்றி பெற கடுமையாக உழைத்து வரும் இருப்பால் ஆசிரியர் பெருமக்களையும் வருக என வரவேற்கிறோம். கருத்துக்களை கேட்க ஆர்வத்துடன் அமர்ந்திருக்கும் என்னுடன் பயிலும் சகோதர சகோதரிகளையும் தமிழ் குடல் விழாவின் சார்பாக வருக என இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். நன்றி. சகோதரிக்கு நன்றிகள் பல. தமிழின் செம்மையும் செருமையும் உலகம் முழுவதும் ஒழிக்க நமக்கு வழிகாட்ட எடுக்கப்படும் இவ்விழாவிற்கு நம் பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை தலைமையுரை ஆற்றி சிறப்பிக்க பணிவுடன் அழைக்கின்றோம். மூன்றாவது விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற நாகராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கின்ற தமிழாசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது மதிய வணக்கம். இந்த ப்ரோக்ராமானது தமிழ் மூலமாக
நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறீங்க, அதே மாதிரி தமிழினுடைய சிறப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த தமிழ் குடல் ப்ரோக்ராம் ஆனது கவர்மெண்ட் வந்து 3 ப்ரோக்ராமாக உங்களுக்கு நடத்துகிறாங்க. தமிழினுடைய சிறப்பு, அதனால் நம்ம எப்படியெல்லாம் டெவலப் ஆகலாம், அது என்ன எப்படி இருக்குது, அதை பற்றியான வாழ்வியல் சம்மந்தமான எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சார் வந்து பேச போகிறாரு. அதை வந்து நீங்கள் கேட்டு இன்புற்று வாழ எனது வாழ்த்து. தேங்க்யூ. ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல. தருணம் செயலால் தமிழ் சிறப்பு பெருகும். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்க தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நம் அழைப்பினை ஏற்று நம் பள்ளிக்கு வருகை வந்திருக்கும் தமிழம்மா அவர்களுக்கும் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்க தருணம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பரிசினை வழங்கி சிறப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல. சிறப்பு விருந்தினரை பற்றி அறிமுக உரை ஆற்ற சகோதரி ஓவியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்று நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஒரு தமிழாசிரியர் மட்டுமின்றி தமிழை உயிராக நினைக்கும் பெருமகனார். தமிழே உயிரே வணக்கம் என்பது அவரின் தாரக மந்திரம். தமிழ் பேசும்போது தமிழின் மனம் வீசும் மனமுடையார். தாய்மொழி மீது தாளாத பற்று கொண்டவர். குழந்தைகளை அவர் மாணவர்கள் என்று மட்டும் பார்க்க மாட்டார், அவர்களை எதிர்கால நட்சத்திரங்களாக பார்க்கக்கூடியவர். குழந்தை மனம் கண்ணாடி என்று அறிந்தவர். குறும்பில் கூட திறமை காணும் பார்வையாளர். சிறு முயற்சிக்கும் பெரும் பாராட்டு வழங்கி சிறங்குகள் முளைக்க செய்திடும் ஊக்க செல்வர். பரிசுகள் வெல்ல வேண்டும் என்றால் பயிற்சிகள் வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பவர். அந்த பயிற்சியிலும் ஒழுக்கம் வேண்டும் என்று உணர்த்தியவர். தோல்வி வந்தாலும் தளர வேண்டாம் என்று பாடம் சொல்பவர். அதனால்தான் தமிழ்நாடு அரசு இவருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது. பெற்றோர் வாழ்வு தருகிறார்கள், ஆனால் நல்ல ஆசிரியர் ஒரு மாணவனின் எதிர்காலத்தை உருவாக்குகிறார் என்பதற்கு சான்று நம் சிறப்பு விருந்தினர். ஆசிரியர் என்ற மகத்தான பணியை அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் செய்து வரும் ஈரோடு மாவட்டத்தின் மிகச்சிறந்த தமிழாசிரியர் ஐயா அவர்களுக்கு துடுப்பதி ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் ஆகிய எங்களின் இதயபூர்வமான நன்றியும் வாழ்த்துகளும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினரை பற்றி அறிமுக உரையாற்றிய சகோதரிக்கு நன்றிகள் பல. பள்ளி மாணவர்களை மாவட்டம் மாநிலம் என்ற உயரம் ஏற்றி உலகம் நோக்கி பறக்க சிறகுகள் தந்த செம்மலாம் நம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை தமிழ் எனும் தேன்மலை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற அகமகிழ்ந்த அன்புடன் அழைக்கின்றோம். தேடி சோறு நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் ஏன் படைத்தாய்? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் நலம் பெறவே என்ற பாட்டுக்கவி பாரதியினுடைய வரிகளை முன்வைத்து துடுப்பதி அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய தமிழ்குடல் விழாவிற்கு
என்னை அழைத்து சிறப்பித்து இவ்வளவு நேரம் அமைதியாய் பொறுமையாய் காத்திருக்கிற மாணவ செல்வங்கள், இந்த பள்ளியிலே நுழைகிற பொழுதே ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் எனக்கு எழுந்தது. காரணம், இந்த பள்ளியினுடைய தோற்றம் ஒரு நீண்ட நெடிய ஒரு கலையரங்கம், மாணவர்கள் விளையாடுவதற்கான மிகப்பெரிய ஒரு மைதானம், ஓங்கி உயர்ந்து நிற்கின்ற கட்டிடங்கள், இப்படி மிகச் சிறப்பான பள்ளிக்கூடம். இந்த தமிழ்குடல் நிலாவு நிகழ்விற்கு தலைமையேற்று இங்கே அமர்ந்திருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளியினுடைய தலைமையாசிரியர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியினுடைய தூண்களாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், இந்த பள்ளிக்கு பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கிற தப்பும் தவறுமாக எழுதி கொடுத்து விட்டார்கள் நினைக்கிறேன். அதனால அவங்க நான் வந்து நிறைய நடுவர் பணியிலும் இந்த போட்டிகள் நடக்கும்போது தான் அம்மாவை நான் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அப்ப பழகும் போதே ரொம்ப மென்மையாக பழகக்கூடியவர், இனிமையாக பேசக்கூடியவர். அதாவது நாங்க ஒரு ஆணாசிரியர் இருந்துட்டு நான் வெகு தூரம் மாவட்டம் மாநிலம் போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவங்க ஒரு பெண்ணாசிரியர் இருந்துகிட்டு இந்த குடும்ப சூழ்நிலையும் தாண்டி கலைத்திராவிலே ஒரு கலக்கின பள்ளிக்கூடம் நம்ம திருப்பதி பள்ளிக்கூடம் உங்களுக்கே தெரியும். அப்படி எங்கள் மனம் நிறைந்தவர் காயத்ரி அம்மா, ரொம்ப கனிவோடு பழகக்கூடியவர். அவர் தான் போன முறையே நான் வந்திருக்க வேண்டியது, கொஞ்சம் போன முறை வர முடியாத சொல்லாச்சு, எப்படியாவது இந்த முறை வந்துடணும்னு சொல்லிட்டு விடாப்படியா நானும் அவங்களும் போட்டி போட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து சேர்ந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி நம்ம ரஜினி ஐயா அவர்கள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவரு பக்கமாக தான் நாங்க பழகணும். அவருடைய மகன் அவரு இந்த பேச்சு போட்டிக்கெல்லாம் வருகிற பொழுது பார்த்து ரொம்ப அவருக்கு அது இந்த பள்ளிக்கூடத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஆசை, ரொம்ப மெனக்கிடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அவங்களோட பழகினது, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை ஆற்றிருக்கிறேன். ஏன்னா எல்லா பள்ளிக்கூடத்தும் தமிழ் கூட எங்கள் பள்ளி நிகழ்வுலயே நாங்க ஆசிகள் நிறைய பங்கேற்போம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஓரமா நின்ட்டாங்க. அழகா குழந்தைங்க வந்து அச்சடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கிற யாழினி உபதாப மாணவி, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தொகுப்பாளரா இருந்திருக்கிறாங்க, நன்றியுரை ஆற்று இருக்கிற ரிஸ்வானா அவர்கள், தொகுப்பாளர் நம்ம நிசாந்தினி, வேதகஷனா, ஜனகரணி, நேசிகா, அவங்க எல்லாரும் வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஒன்றும் மதட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா. அவங்க நல்ல மகிழ்ச்சியா பார்த்து படிச்சேன்னா பார்க்காம படிச்சேன்னா சரிங்களா, ரொம்ப சிறப்பா பண்ண. அவங்களுக்கு கைது கொடுத்துடலாமா? மேல ஏறி வரது அப்படி அறிமுக உரை சிறப்பா ஓவிய அவர்கள் என்னை பற்றி ஒரு அறிமுக உரையை கொடுத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் மாணவர்களே, வணக்கம் மாணவர்களே, பத்தல வணக்கம். ரொம்ப அப்படியே என்னதான் பேச போறாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. ஒரு சின்ன விளையாட்டோட தொடங்கிடுவோம். சரி, இப்ப நான் ஒண்ணுன்னு சொல்லுவேன், ரெண்டு கை தட்டணும். இது விளையாட்டுருக்கீங்க அந்த விளையாட்டு இல்லையா? சரி, 2 சொன்னா 3 கை தட்டணும், 3 சொன்னா 4 முறை கை தட்டணும், 4 சொன்னா 4 கை தட்டக்கூடாது சரிங்களா? விளையாடலாமா? 1 2 3 4 இவங்க கவனத்துக்கு வெளியே நடத்தோம். 1 2 4 சரி, சிறப்பு, பரவாயில்ல, ரொம்ப சிறப்பு. எல்லா குழந்தைங்களும் தயாரா இருக்கிறீங்களா? சரி, அதுமா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தேடி பிடிச்ச ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ் எனும் என்னங்க தேன்மலை, தமிழ் எனும் தேன்மலை. சரி, தமிழ் அப்படின்னு சொல்லுகிற போதே நமக்கு மிகப்பெரிய உற்சாகம் இருக்குது. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க திருப்பி சொல்லுங்க, தமிழ் எவ்வளவு சிறப்பானது நம்ம தெரிஞ்சிடும். தமிழ் 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 சொல்லுங்க. தமிழ் 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 என்ன வருது? தமிழ் வருதா? தமிழ் 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 அமிழ்து என்ன வருது? அமிழ்து வருது. அடுத்து அமிழ்த திருப்பி போடுங்க. அமிழ் தமிழ் 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 என்ன வருது? தமிழ் வருது. தமிழ் 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 சொன்னா அமிழ்து வருது, அமிழ்து அமிழ்துன்னு சொன்னா என்னது? தமிழ் வருது. அப்படிதானே? அதனால தமிழுக்கும் என்னது? அமுதன் இருக்கு, தமிழுக்கும். அதனாலதான் அது அமிழ்துன்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்னாவே என்னது? ஒரு அமிழ்து. தமிழ்னா என்னது? அப்ப தமிழ்னாவே ஒரு உற்சாகம். தமிழ் என்னது? ஆமா, அந்த தமிழ் வந்து தேன்மலைன்னு சொல்றாங்க. அந்த தமிழ தேன்மலை. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழ் இல்லைனா
அத்தனையும் வாழ்வினாலும் கசக்கும் பிடிக்கும். நீங்க தமிழ் அப்படிங்கிற சொல்ல பிரிச்சு எடுத்தீங்கன்னா தா என்பது என்னது? வல்லினம். வல்லினம் பாவக்காயா? பாவக்காயா? வல்லினம். மீ என்பது என்னது? மெல்லினம். இல் என்பது என்னது? இடையினம். பாருங்க, தமிழ் என்ற சொல்லிலேயே 3 இனம் இருக்கு. அப்படி இந்த சொல்லிலேயே சிறப்பு தான். அப்படியாப்பட்ட சிறப்பு மிக்க தமிழ் எப்படி தேன்மலையா மாறுகிறது அப்படிங்கறதா இந்த தலைப்பு. தமிழ் உண்மையிலேயே தேன்மலையா? சொல்லுவா. அப்ப தேன்மலையா? எஸ் சாரா? நோ சார். எஸ்னா நோ தான். சரி, தேன்மலையா? ஆமா, தேன்மலை தான். சரி, தேன் சாப்பிட்டுக்கிறீங்களா? ஆமா, சாப்பிட்டுக்கிறோம். சரி, தேன் என்ன செய்யும்? அதோட தன்மை என்ன? இனிப்பு இருக்கும். அப்புறம் புளிப்பா இருக்குமா? யாரு பாது? ஆமா, அவங்க நல்ல தேன் வாங்கி சாப்பிட்டு அதான் அது அழகா சொன்னாங்க. ரொம்ப நாளாலும் கெட்டு போகாதுன்னு சொல்றாங்க. தேனுக்கு இருக்கிற குணம் 2. ஒண்ணு தானும் கெடாது, இன்னொன்னு தன்னை சார்ந்திருக்கிறவங்களையும் கெட வைக்காது. அதுதான் தேனுடைய சிறப்பு. உங்களுடைய நண்பர்கள் கூட அப்படித்தான் நீங்க சேர்ந்துக்கணும். நீங்களும் கெடாம பாத்துக்கணும், உங்களை சார்ந்திருக்கிறவங்களும் என்ன பண்ணக்கூடாது, கெடாம பாத்துக்கணும். அதான் தேனுடைய சிறப்பு. அப்படி அந்த தேன். மழை அப்படிங்கிறது என்ன? மழை அப்படிங்கிறது என்ன? ரெயின். ஆமா, மழைனா ரெயின். அவ்வளவுதான். ரெயின்னா மழை, முடிஞ்சு வச்சு. சரி, மேகத்தாயின் கருப்பையிலே பிறந்து பூமி தாயின் இறைப்பையை நிறைக்க வந்தவள் தான் மழை. மழை தாய். அதான் வள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தது என்ன வைக்கிறாருன்னா வான் சிறப்பு. என்ன வைக்கிறாரு? ஆமா, வான் சிறப்பு. ஏன்னா மழை ரொம்ப முக்கியம் சரியா அப்படின்னு வான் சிறப்பு வைக்கிறார். சரி, அப்ப தேன் மழை அப்படிங்கும் போது தித்திக்கும் திகட்டாது இருக்கின்ற தேன், தன்னையும் கெடுக்காது தன்னை சார்ந்திருக்கும் கெடுக்காத தேன் மலையோடு சேர்கிற பொழுது அது தேன் மலை ஆகுது. என்ன ஆகுது? தேன் மலை. இப்ப தேன்ல எங்க கூடு கட்டி இருக்கும்? ஆடை, அடை சொல்லுவோம்ல, தேன் அடை. என்னது? ஆமா, ஏதோ மரத்து பகுதியில, உச்சி பகுதியில, மலை பகுதியில் தான் இருக்கும். அப்படிதானே? சரி, அப்ப அந்த தேனீகள் என்ன செய்யுது அப்படின்னா பூக்களில் இருந்த தேனையெல்லாம் எடுத்துட்டு வந்து அழகான ஒரு கூடை என்னது கட்டி வைக்குது. அதை தான் நம்ம தேனை எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அது தேனடையா நிக்குது. இது அப்படியே நான் தமிழோட பொருத்தி பாருங்க. தமிழுக்கும் அப்படித்தான். நிறைய தேனீக்கள் போன்று புலவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. கம்பர், இளங்கோ, வள்ளுவர், நிறைய புலவர்கள் இருக்கிறாங்க, நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த பூவிலிருந்து எப்படி தேனை எடுத்து வந்ததை போல, அந்த தேனை எடுத்ததை போல இவங்க என்ன பண்றாங்க? தன் சிந்தனையிலிருந்து, அறிவிலிருந்து நிறைய நூல்களை என்ன பண்ணாங்க? இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. அதான் தேன்மலை. அது என்னது? தேன்மலை. அப்படி கொடுத்த நூல்கள் எக்கச்சக்கம், சொல்லி மாறாது. நீங்க தமிழ்ல என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளால என்னது ரொம்ப நாள் ஆகும், அடிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். என்ன இல்லைன்னு வேணாம்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு மிக சிறந்த